वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. யாராவது இந்த மங்களாச்சரணம் சொல்றீங்களா? ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஆரம்பிச்சு யாராவது சான் பண்றீங்களா? நான் ಭಾಗವತರ್ವ சொல்லிட்டேன் ಮಾತಾಜಿ மாதாஜி. ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಇದು ಮಾತಾಜಿ ಭಗವದ್ಗೀತಾವಾ லலிதா மாதாஜி சொல்றீங்களா? சொல்றேன் மாதாஜி. ஓகே. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய நானாஞ்சனசலாகயா சக்ஷோருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरुवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं तदादि स्पदान्तिकं वन्देऽहं श्रीगुरून् श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगगन रघुनाथान्वितं तं सजीवम् सात्वैदं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्णपादान् सगगन ललिता श्री विशाखान्वितांस हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्ता नमोऽस्तुते तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामिन्निधि नामिने नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेश तारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. ஹரே கிருஷ்ணா. हरे தேங்க்யூ कृष्ण மாதாஜி. माताजी. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கை தேகிரி மித்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்தம் மாதவம் ஸ்ரீ சைத்தன்யம் ஈஸ்வரம். ஹரிஹிதோம் தத் சத் கதாஞ்சன ஸ்மிருதே யஸ்மின் துஷ்கரம் சுகரம் பவேத் விஸ்மரேதி பிரேதம் ஸ்ரீ சைத்தன்யம் நமாமிதம். ஹரே கிருஷ்ணா. வெல்கம் ஆல். அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்கள். हरे कृष्ण माता जी। ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ಹರೇ ಕೃಷ್ಣ ಮಾತಾಜಿ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம். हरे कृष्ण माता जी। ஹரே கிருஷ்ணா. ಹರೇ ಕೃಷ್ಣ हरे कृष्ण माता जी। ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माता जी। ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் மாதாஜி. பாகவதம் முதல் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல். அதுல நம்ம 10வது பதம் படிச்சோம் இல்லையா? ஆத்மராமச்சமுனய நிர்கிரந்தா அபிவிருக்கிரமே ஸ்ருத உவாச்ச. சாரி, ஆத்மராமச்சமுனயோ நிர்கிரந்தா அபிவிருக்கிரமே குர்வந்தி அகைதுகிம் பக்திம் இத்தம் பூத குணோஹரிஹி. எதுக்காக இந்த ஸ்லோகத்தை அவர் சொல்றாரு அப்படின்னாக்க, சூத கோஸ்வாமி அப்படின்னா சவுனகர் ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா? சுகதேவ கோஸ்வாமி தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருந்தாரு. அவர் எதுக்காக இந்த சிரமத்தை எடுத்துக்கணும்? பாகவதத்தை கத்துக்கிற இந்த ஒரு காரியத்தை எதுக்காக அவர் செய்யணும்? அவருக்கு தான் ஏற்கனவே தன்னை உணர்ந்த ஆத்மாவா தானே இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களையும் கவரக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கறத சொல்றதுக்காக ஆத்மராமா அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறார். அதாவது சுய திருப்தி உடையவர்கள், பகவானுடைய பக்தியில ஆழ்ந்திருக்கிறவர்கள், சுய திருப்தி உடையவர்கள். அந்த மாதிரி இருக்கிறவங்களை கூட பகவானுடைய லீலைகளானது கவரக்கூடியது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை கோட் பண்றாரு. மொழிபெயர்ப்பு பொருளரை வழங்கியவர் தேவதராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ல பிரபுபாத் கி ஜாய். ஸோ நம்ம சமஸ்கிருத சொல் வரிசைப்படி அங்கேருந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி பிகினிங்ல இருந்தே படிச்சிடுவோம் மாதாஜி. ஓகே, படிக்கணும்னா படிங்க. மொழிபெயர்ப்பு. சூத கோஸ்வாமி கூறினார்,
எல்லா வகையான ஆத்மா ராமர்களும் ஆன்மீக ஆத்மாவில் இன்பம் காண்பவர்கள். முக்கியமாக தன் உணர்வு பாதையில் நிலை பெற்றவர்கள். எல்லா வகையான பௌதிக பந்தத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருந்த பொழுதும் பரமபுருஷ பகவானுக்கு கலப்படமற்ற தூய பக்தி தொண்டை செய்ய விரும்புகின்றனர். அதாவது பகவான் உன்னதமான குணங்களை பெற்றிருப்பதால் அவர் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் உட்பட அனைவரையும் கவர்ந்திழுக்கிறார் என்பதையே இது குறிக்கிறது. பொருளுரை. பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவரது தலைமை சீடராகிய ஸ்ரீல சனாதன கோஸ்வாமியின் முன் இந்த ஆத்ம ராம ஸ்லோகத்தை மிகவும் தெளிவாக விளக்கினார். இஸ்லோகத்தில் அவர் 11 விஷயங்களை சுட்டிக்காட்டுகிறார். அவை ஆத்ம ராம, முனைய, நிர்கிரந்த, அபி, ச, உருக்கிரம, குர்வந்தி, அஹைத்துக்கிம், பக்திம், இத்தம் பூதகுண மற்றும் ஹரி விஸ்வபிரகாச. சமஸ்கிருத அகராதியின்படி ஆத்ம ராம எனும் சொல்லுக்கு 7 சம அர்த்தங்கள் உள்ளன. அவை: 1. பிரம்மம், பரமசத்தியம். உடல், மனம், முயற்சி, பொறுமை, புத்தி, பழக்கங்கள். முனைய எனும் சொல் பின்வருவோரை குறிக்கிறது: ஆலோசனை மிக்கவர்கள், மௌனமும் ஆழ்ந்த மனமும் கொண்டவர், தபஸ்விகள், மன உறுதி கொண்டவர்கள், துறவிகள், முனிவர்கள், ஞானிகள். நிர்கிரந்த எனும் சொல் பின்வரும் கருத்துக்களை கொண்டுள்ளது: அறியாமையிலிருந்து விடுபட்டவன், சாஸ்திர விதிகளுடன் எந்த தொடர்பும் இல்லாதவன், அதாவது கட்டுப்பாட்டு விதிகளுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்ளாத முட்டாள்கள், எழுத்தறிவில்லாதவர்கள், சிறுவர்கள் போன்றவர்கள், ஒரு செல்வந்தன், பரம ஏழை. சப்தகோச அகராதிக்கேற்ப நீ எனும் இணைச்சொல் பின்வரும் அர்த்தங்களுடன் உபயோகிக்கப்படுகிறது: நிச்சயம், கணக்கிடுதல், கட்டுதல் மற்றும் தடை செய்தல். மேலும் கிரந்த எனும் சொல் செல்வம், நிரூபிக்கப்பட வேண்டிய ஒரு கொள்கை, பாஷா ஞானம் முதலான அர்த்தங்களில் உபயோகிக்கப்படுகிறது. உருக்கிரம என்றால் புகழுக்குரிய செயல்களை கொண்ட ஒருவர் என்று பொருள்படுவதாகும். கர்ம என்றால் அடி என பொருள்படும். கர்ம கிடையாது, அது கிரம. கிரம. ஓகே மாதாஜி. கிரம என்றால் அடி என பொருள்படும். உருக்கிரம எனும் இச்சொல் முக்கியமாக மிக பெரிய அடிகளால் முழு பிரபஞ்சத்தையும் அளந்தவரான பகவானின் வாமன அவதாரத்தை குறிப்பிடுவதாகும். பகவான் விஷ்ணு சக்தி வாய்ந்தவராவார். அவர் தமது அந்தரங்க சக்தியினால் ஆன்மீக உலகையும் பகிரங்க சக்தியினால் பௌதிக உலகையும் படைத்திருக்கிறார். இவ்வாறாக அவரது செயல்கள் பெரும் புகழுக்குரியவை ஆகும். அவரது சர்வ வியாபகமுடைய அம்சத்தினால் பரம சத்தியமாக அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். மேலும் தமது சுயமான உருவில் அவர் தமது வசிப்பிடமாக்கிய கோலோக விருந்தாவனத்தில் எப்போதும் இருக்கிறார். அங்கு அவர் பல வகைப்பட்ட உன்னத லீலைகளை நிகழ்த்துகிறார். அவருடைய செயல்களை மற்றவர்களுடைய செயல்களுடன் ஒப்பிட முடியாது. எனவே உருக்கிரம எனும் சொல் அவருக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஸோ ஆத்மராம அப்படிங்கிற வார்த்தை, இந்த ஸ்லோகத்துல ஒவ்வொரு வார்த்தைக்கும் இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. பொதுவாகவே சமஸ்கிருதத்துல ஒரு வார்த்தைக்கு 7 விதமான அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால சமஸ்கிருதத்தை நாம மொழி ஞானம் வச்சு என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. நமக்கு சமஸ்கிருதம் தெரியும் அப்படிங்கிறத வச்சு மட்டும் நம்மளால சாஸ்திரங்களை புரிஞ்சுக்க முடியாது. ஆச்சாரியர்களுடைய அந்த அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் அந்த உண்மையான அர்த்தம், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு விளங்கும். அதனால பிரபுபாதர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல அர்த்தங்கள் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குறாரு. இந்த ஆத்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு 7 அர்த்தங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க: முனைய, நிர்கிரந்தா. ஸோ ஒரு சப்த கோஷ அப்படின்னா அந்த டிக்ஷனரி, அதாவது சான்ஸ்கிரிட் டிக்ஷனரி நிறைய டிக்ஷனரி இருக்கு. நம்ம எப்படி இங்கிலீஷ்ல நிறைய டிக்ஷனரி இருக்கோ அந்த மாதிரி சான்ஸ்கிரிட்டை புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய டிக்ஷனரிஸ் இருக்கு. அந்த டிக்ஷனரியில ஒன்று சப்தகோஷ அகராதி அப்படிங்கிறத சொல்றார். அதுபடி என்ன அர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர, உருக்கிரம அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க மிக அரிதான, ஒரு மிகப்பெரிய செயல்களை செய்யக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு தான் காலம்பரை பாகவதம் படிக்கும்போது பகவானுடைய திருவிக்ரம அவதாரத்தை பத்தி படித்தோம்.
வாமனரா வந்து திருவிக்கிரமரா மாறி அது மூலமா கங்கை இந்த உலகத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா இந்த பிரபஞ்ச ஓடுகளை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த மாதிரி ஓடுகளால் இந்த பிரபஞ்ச ஓடுகள் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கு. அதையெல்லாம் தொலைச்சி பகவானுடைய பாதங்களால என்ன பண்றார் அப்படின்னா, கர்ப்போதக கடல்லேருந்து கங்கை வந்து இந்த உலகத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறதான் பார்த்தோம். ஸோ அப்படி அவர் பண்றதுனால உருக்கிரம அப்படிங்கிற சொல் அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படிங்கிறத இங்க வந்து சொல்லப்படுது. நெக்ஸ்ட் சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? சாந்தி ராமச்சந்திரன் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஜெய். சமஸ்கிருத சொல் வரிசைப்படி குருவந்தி எனும் சொல் வேறொருவருக்காக செயற்படுவதை குறிக்கிறது. ஆகவே ஆத்மா ராமா பக்தர்கள் சுய திருப்திக்காக அல்லாமல் உருக்கிரம எனப்படும் பகவானின் திருப்திக்காக அவருக்கு பக்தி தொண்டை ஆற்றுகின்றனர் என்பதையே இது குறிக்கிறது. ஹேது என்பது காரணம் என்று பொருள்படும். ஒருவரது புலன் திருப்திக்கு பல காரணங்கள் உள்ளன. அவை பௌதீக இன்பம், யோக சக்திகள் மற்றும் முக்தி என்று வகைப்படுத்தப்படுகின்றன. இவை ஆன்மீகத்தில் முன்னேறி செல்பவர்களால் விரும்பப்படுபவை ஆகும். பௌதீக இன்பங்களை பொறுத்தவரை அவை எண்ணற்றவையாகும். மேலும் பௌதீகவாதிகள் மாயா சக்தியின் கீழ் இருப்பதால் அவர்கள் இந்த இன்பங்களை மேன்மேலும் அதிகரித்துக் கொள்ள விரும்புகின்றனர். பௌதீக இன்பங்களின் எண்ணிக்கைக்கு முடிவே இல்லை. அவற்றை ஜட பிரபஞ்சத்தால் யாராலும் முழுமையாக பெறவும் முடியாது. யோக சக்திகளை பொறுத்தவரை மொத்தத்தில் 8 உள்ளன. அவை மிகச்சிறிய உருவை பெறுதல், எடையின்றி இருத்தல், விரும்பக்கூடிய எதையும் அடைதல், ஜட இயற்கை அடக்கி ஆளுதல், பிற ஜீவராசிகளை கட்டுப்படுத்துதல், கோலங்களை விண்வெளியின் பாய்ச்சுதல் முதலானவை. இந்த யோக சக்திகள் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டு உள்ளன. முக்தியும் 5 வகைப்பட்டதாகும். ஆகவே மேலே குறிப்பிட்ட சுயநலன்களில் பற்று கொள்ளாமல் பகவானுக்கு தொண்டு செய்வதே தூய பக்தி எனப்படுகிறது. எல்லா வகையான சுயநல ஆசைகளிலிருந்தும் விடுபட்டுள்ள அத்தகைய தூய பக்தர்களால் சர்வ சக்தி படைத்த பரமபுருஷ பகவான் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணர் முழு திருப்தி அடைகிறார். பகவானின் தூய பக்தி தொண்டு பல்வேறு நிலைகளாக வளர்ச்சி அடைகிறது. ஜட உலகில் பக்தி தொண்டை பயில்வதில் 81 வகையான நிலைகள் உள்ளன. இந்நிலைகளுக்கும் மேலாக இருப்பது உன்னதமான பக்தி தொண்டாகும். சாதன பக்தி என்று அழைக்கப்படும் இது ஒரு தனிப்பட்ட நிலையை சேர்ந்ததாகும். சாதன பக்தி பகவானின் உன்னத அன்பு தொண்டாக முதிர்ச்சி அடையும் பொழுது அது மேலும் 9 நிலைகளில் படிப்படியாக வளர துவங்குகின்றது. இந்நிலைகள் பின்வருமாறு: பற்று, அன்பு, பாசம், உணர்ச்சிகள், உறவு, விசுவாசம், பின்பற்றுதல், பரவசம் மற்றும் தீவிரமான பிரிவுத்துயர். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. பிரிவுத்துயர். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஸோ இங்கே நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு மேலே படிக்கலாம். குர்வந்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு? தனக்காக இல்லாம மற்றவங்களுக்காக செயல்களை செய்யறவங்க அப்படின்னு. இங்கே மற்றவங்களுக்காக அப்படின்னு வரும்போது நாம சாதாரணமா இந்த ஜட உலகத்துல நம்ம மற்றவங்களுக்காக செய்யறத இங்க சொல்லலை. பகவானுக்காக செயல்படுறதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பக்தர்கள் பகவானுக்காக செயல்படுறாங்க. ஆத்மராமாவா இருக்கிற பக்தர்கள் பகவானுடைய திருப்திக்காக எல்லா காரியங்களையும் செய்யறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஹேது அப்படிங்கிற வார்த்தைக்கு காரணம் அப்படிங்கிற அர்த்தம். பகவத்கீதையில கூட மயா அத்தியக்ஷேன பிரகிருதி சூயதேச்ச சராசரம் ஹேத்து நானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே அப்படின்னு பகவான் சொல்றார். 9வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகத்துல சொல்றார். ஹேத்து நானேன கௌந்தேய அப்படிங்கிறார். ஹேத்துனா இந்த காரணம் நான் தான். இந்த ஜட இயற்கையானது இயங்கிறதுக்கான காரணம் நான் தான். என்னுடைய மேற்பார்வையில தான் இந்த ஜட இயற்கை இயங்குது அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ அப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னாக்க 3 விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று என்ன? நம்மளுடைய பௌதிக புலன் இன்பம். இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இது வந்து எல்லையே கிடையாது. இதை அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். எத்தனை கண்டுபிடிப்புகள் எத்தனை வருது. ஒரு சின்ன விளையாட்டு சாமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட, குழந்தைங்க விளையாட்டு சாமான் எடுத்துக்கிட்டா கூட அதில் எவ்வளோ வெரைட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்பா, அதில் வெரைட்டி வந்து அன்லிமிட்டடாக போயிட்டே இருக்கு.
ஒரு கீ கொடுக்குற பொம்மை முன்னெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 4 பொம்மை இருக்கும், அவ்வளோதான் இல்லையா? கீ கொடுத்தா ஒரு குழந்தை டம்மு டம்முன்னு அது அடிக்கும், இல்லை அப்படி சுற்றி வரும், அவ்வளோதான் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அன்லிமிட்டடாக போயிட்டே இருக்கு. இதெல்லாம் எதுக்காக கண்டுபிடிக்கிறாங்க? எதுக்காக இத்தனை பொம்மைகள்? இந்த ஒரு சின்ன குழந்தைக்கே கூட எதுக்காக அத்தனை விதவிதமான பொருட்கள்? இத அதை விட எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்ன அப்படின்னாக்க, அழிக்கிற ரப்பர் தான். அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன். அப்போ எங்க அபார்ட்மெண்ட் வாசல்ல குழந்தைங்க எல்லாரும் கையில வந்து ஒரு பாக்கெட் வச்சிருந்தாங்க. ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. கலர் கலரா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. நான் சரி அது என்னன்னு எனக்கு தெரியல. அதனால அந்த பசங்கள்ட்ட கேட்டேன், இது என்னது அப்படின்னு கேட்டேன். எங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தாங்க. பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்தா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் காட்டுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஃபுல்லா வந்து அனிமல்ஸ் மாதிரி அந்த அந்த உருவத்துல நிறைய கலர் கலரா நிறைய இருக்கு. இது என்னது அப்படின்னு கேட்டா, இது எரேசர் மாதாஜி அப்படிங்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னது எரேசரா? எரேசர்ல இவ்வளோ வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருந்தது. நாமெல்லாம் படிக்கும்போது பச்சை கலர்ல ஒன்று இருக்கும், வெள்ளை கலர்ல ஒன்று இருக்கும், ப்ளூ கலர் இருக்கும், அவ்வளோதான். அது நீட்டமா இருக்கும், அவ்வளோதான். அப்போ எங்க பசங்கெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் மாடல் வந்தது. இப்போ பார்த்தா அப்பா எனக்கு தலையே சுத்தி போச்சு. எதுக்கு இவ்வளோ கண்டுபிடிக்கணும்? இந்த ரப்பரை அழிக்கிறதுக்கு தானே தேவை. அதுக்கு எதுக்கு இத்தனை வெரைட்டி கண்டுபிடிக்கிறாங்க? வீட்டிலேயே நம்ம கொஞ்சம் இப்படி திரும்பி பார்க்கலாமே. எத்தனை செருப்பு வச்சிருக்கோம், எத்தனை விதமான ட்ரெஸ் வச்சிருக்கோம், இதெல்லாம் பாருங்க. நம்ம புலனின்பத்துக்காக இதெல்லாம் அடையணும்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? பெரும் முயற்சி பண்றோம். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு? புலனின்பத்துக்கு அடுத்தது அப்படின்னா யோக சித்திகள். இந்த யோக சித்திகள் 8 விதமா இருக்கு. 8 விதமான யோக சித்திகள் இருக்கு. அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, அஷ்டாங்க யோக முறை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த அஷ்டாங்க யோகத்துல யார் வந்து பர்ஃபெக்ஷனா இருக்காங்களோ, யார் பர்ஃபெக்டா அந்த அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு அஷ்ட சித்திகள் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அஷ்ட சித்திகள் கிடைக்கும். அதுல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ரொம்ப சின்னதா ஆயிடலாம். ம் சின்னதுலயே ரொம்ப சின்னதா ஆயிடலாம், மற்றவங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி. நம்ம கூட ராமாயணத்துல கேட்டிருப்போம், ஹனுமான் வந்து எப்படி அந்த அரக்கியோட வாயில உள்ள நுழைஞ்சு திரும்ப வெளியில வராரு அப்படின்னு சொல்லி. ஹனுமான் வந்து லங்கைக்கு போற வழியில அவருக்கு அந்த கடலை தாண்டும் போது 3 விதமான தடைகள் வரும். அதுல ஒரு அரக்கி இருப்பாங்க. அந்த அரக்கி சொல்லுவாங்க, யாரா இருந்தாலும் சரி என் வாய்க்குள்ள நுழைஞ்சுதான் அப்புறம் வெளியில வரணும். ம், அப்படி எனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காங்க. அதனால உன்னால என்ன பண்ண முடியாது, என்னை கிராஸ் பண்ணி போக முடியாதுன்னு சொல்லும்போது ஹனுமான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய உயரத்தை பெருசா மாத்திக்குவார், தன்னோட உருவத்தை. அப்ப அந்த அறைக்கு உள்ள பெருசு வாய் திறப்பாங்க. திரும்ப அவர் தன்னுடைய உயரத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்குவார். இந்த மாதிரி போக போக கடைசியில் ஹனுமான் டக்குன்னு சின்னதாகி டக்குன்னு அந்த வாய்க்குள்ள புந்து வெளில வந்துடுவார். அப்போ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஓகே உன்னுடைய அந்த பயணம் வெற்றிகரமா நடக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஹனுமானுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் யோக சித்திகள். நம்ம வந்து இருக்கிறதுல சின்னதா கூட மாறலாம். அதுக்கப்புறம் வெயிட்லெஸ்ஸா இருக்கலாம். அப்படியே நம்ம மிதக்கலாம், தண்ணியில மிதக்கலாம், காத்துல அப்படியே மிதந்து போகலாம். ம் அதுக்கப்புறம் நமக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை வேணா நம்ம வந்து வரவழைக்கலாம். இதெல்லாம் வந்து யோக சித்திகள். தயவுசெய்து இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் என்னது? யோக சித்திகள். இந்த மாதிரி எல்லாம் யாராவது பாருன்னா அவங்க யாரு கிடையாது, கடவுள் கிடையாது. இந்த யோக சித்திகளை எல்லாம் பக்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? பகவானுடைய சேவைக்காக உபயோகப்படுத்திருக்காங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஹனுமானுடைய உதாரணத்தை சொன்னேன். அதனால இந்த மாதிரி ஒருத்தர் செஞ்சதுனால அவர் கடவுள் ஆயிட முடியாது. என்ன நினைக்கிறாங்க? அவர்கிட்ட போனா இது வரும், அவர் வந்து இதை வர வைப்பார், உனக்கு என்ன சொன்னாலும் அதை வர வைப்பார், அவர் கடவுளா? இட் இஸ் அ சித்தி, அவ்வளவுதான். அவங்க சித்தர்கள், சித்தி இருக்கு அவங்களுக்கு, அந்த பவர் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்காக அவங்க யாரு கிடையாது, கடவுள் கிடையாது. இவ்வளவு சீப்பா கடவுள்? ம்? இந்த யோக சித்திகளை எல்லாம் படைச்சவரே அதுல யார் தாரு? கடவுள் தானே. அதனால்தான் பகவத்கீதையில கடைசி ஸ்லோகம் சஞ்சயன் சொல்றாரு, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரக தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதிர் திருவா நீதிர் மதிர்மம அப்படின்னு சொல்றார். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ண, எல்லா யோக சித்திகளுக்கும் தலைவனா இருக்கக்கூடியவர், எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றார். ஆனா மக்களுக்கு இதெல்லாம் தெரியறது இல்லை. சின்னதா ஏதாவது பண்ணி காட்டிட்டாலே உடனே அவரை வந்து கடவுளா ஏத்துக்கிறாங்க. ஸோ காலம்பர பாகவத்துல படிச்சோம். அதாவது ஒரு ஒரு பழம் இருக்கு. அந்த பழத்தோட அந்த சாறு வந்து நதியா ஓடுதான். அந்த நதி, அந்த பழச்சாறு, மண்ணு, சூரிய ஒளி எல்லாம் கலந்து அந்த இடத்துல ஃபுல்லா, அந்த கரை ஃபுல்லா தங்கமா இருக்கு. அந்த தங்கத்தை வந்து தேவர்கள் வந்து ஆபரணங்கள்லாம் பண்ணி போட்டுக்கிறாங்க அப்படின்னு படிக்கும்போது அந்த பொருள் எல்லாம் பிரபுபா சொல்ற,
இயற்கையிலே வந்து தங்கம் இந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி பகவான் படைச்சிருக்கார். ஆனா கொஞ்சோண்டு தங்கத்தை வரவழைக்கிற ஒருத்தரை என்னவா நினைக்கிறாங்க, அவர்தான் கடவுள் அப்படின்னு மக்கள் ஏமாந்து போறாங்க அப்படின்னு பிரபா அந்த பொருளில் சொல்லியிருந்தார். ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி காட்டுறவங்களை போய் நம்ம கடவுள் நினைக்கிறோம். பட் இதெல்லாம் என்னது, சித்திகள். பகவான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவர் அப்பாற்பட்டவர். அப்பேற்பட்ட பகவான் இந்த யோகிகளால அடைய முடியாதவர். ஏன்னா யோகிகளுக்கு இந்த யோக சித்திகள் தான் பெருசு. அதுக்கப்புறம் ஜட இயற்கையை அடக்கி ஆளுதல், அதுதான் இன்னைக்கு வந்து விஞ்ஞானிகள் செய்யணும்னு நினைக்கிறாங்க. பிற ஜீவராசிகளை கட்டுப்படுத்துதல், இது வந்து ஹிப்னாட்டிக்ஸ் பண்ணி மற்றவங்களை கட்டுப்படுத்துறது. கோலங்களை விண்வெளியில் பாய்ச்சுதல், இதெல்லாம் நம்ம வந்து இப்போ விஞ்ஞானிகள் செய்யறதை நம்ம பார்க்கலாம். இந்த யோக சித்திகள் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஸோ அதனால இந்த யோக சித்திகள் எல்லாம் செய்யற ஒருத்தர் கடவுள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. அனிமா, லஹிமா, மஹிமா, கரிமா, அடுத்தது பிராப்தி, பிரகாமியா, ஈஷித்வா, வஷித்வா, இந்த மாதிரி எல்லாம் யோக சித்திகள் இருக்கு. காமவசாயிதா, இந்த மாதிரி 8 விதமான யோக சித்திகள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதுலெல்லாம் வந்து என்ன கிடையாது, பக்தனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பகவானுக்கு தூய பக்தி தொண்டு செய்வதே அதுதான் வந்து அவனுடைய இன்ட்ரெஸ்ட். வேற எதுவும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது பல நிலைகள்ல இருக்கு. நம்ம அன்னைக்கு கூட நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். 9 ஸ்டேஜ் இருக்கு பக்தி தொண்டுல அப்படின்னு பார்த்தோம். ஸ்ரத்தால ஆரம்பிச்சு பாவா, அதுக்கப்புறம் பிரேமையில போய் முடியக்கூடியது. அதுக்கப்புறம் அந்த 9 நிலைகளுக்கு அப்புறம் இது என்ன ஆகுது, பற்று, அன்பு, பாசம், உணர்ச்சிகள், உறவு, விசுவாசம், பின்பற்றுதல், பரவசம், இந்த மாதிரியான விதங்களா அது வந்து வெளிப்படுது. இதெல்லாம் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, விருந்தாவனத்துல பக்தர்கள் பகவானுடைய அன்பு பரிமாற்றத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அன்னைக்கு கோபிகா கீதம் பாடினோம். அது எந்த வகையில வருது, இந்த இந்த கேட்டகரியில எந்த வகையில வருது? பிரேமை. நோ. எதுல வருது, நல்லா பார்த்து சொல்லுங்க. பக்தி. நோ. வாத்சல்ய பக்தி. மாதுரியம். பாவம். மாதுரியம். இங்க பிரபுபாத் கொடுத்திருக்காருல்ல, பற்று, அன்பு, பாசம், உணர்ச்சிகள், உறவு, விசுவாசம், பின்பற்றுதல், பரவசம் மற்றும் தீவிரமான பிரிவு துயர். இதுல எதுல வருது அது? பரவசம். தீவிரமான பிரிவு துயர். யார் சொன்னது? யார் சொன்னீங்க? யார் தீவிரமான பிரிவு துயர் சொன்னீங்க? கன்னிகா கன்னிகா கன்னிகா. கன்னிகா மதத்துக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. சோ தேங்க்யூ மாதாஜி. ஹரே கோபியர்கள், கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கோபியர்கள் என்ன பண்றாங்க, பகவான் பிரிஞ்சு போயிட்டாரு, அவங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. அந்த தீவிரமான பிரிவு துயர்ல தான் அவங்க பாடுறாங்க. பாத்தீங்களா, உங்களுக்கு எவ்வளவு கிளாப் வருது பாருங்க. சோ அவங்க பகவானுடைய பிரிவு துயர்ல தான், அது பிரிவுல பாடுறது தான் அந்த கோபிகா கீதம். பகவானுடைய அந்த பிரிவு தாங்க முடியாம அவங்க என்ன பாடுறாங்க, தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி யே பூரிதா ஜனா அப்படின்னு பாடுறாங்க. தவ கதாமிருதம் தப்த ஜீவனம், உங்களுடைய கதா அதுதான் இப்ப எங்களை வாழ வைக்குது. உங்களை பத்தி பேசுறது, உங்க நாமத்தை சொல்றது, நீங்க என்னென்ன லீலைகள் செஞ்சீங்களோ அதை நாங்க திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுதான் இந்த மாதிரி ஒரு காட்டு தீ மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு இப்ப எங்க வாழ்க்கை. ஏன்னா நீங்க எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க கிருஷ்ணா. இப்ப நாங்க எதனால உயிரோட இருக்கோம், நீங்க பிரிஞ்சு போய் நாங்க எப்படி இருக்கோம் அப்படின்னாக்க, உங்களை பத்தி பாடுறதுனாலே பேசுறதுனாலே தான் எங்களுடைய உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிவு துயர்ல அவங்க வந்து பாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அன்பு, பாசம், இந்த எல்லா விதமான உணர்ச்சிகளையும் நம்ம வந்து பிருந்தாவனத்துல பக்தர்களுக்கு நடுவுல பார்க்கலாம். எப்படி யசோதா மகாராணி வந்து கிருஷ்ணர் மேல அந்த அளவு அன்பு வச்சிருந்தாங்க, எப்படி கிருஷ்ணர் தன்னுடைய குழந்தை அப்படிங்கிறத தவிர அவங்களுக்கு வேற எந்த நினைப்பும் இல்லை, எப்படி வந்து கிருஷ்ணர் குழந்தையா பாவிச்சாங்க. அது மாதிரி நண்பர்கள் எப்படி கிருஷ்ணரோட பழகினாங்க, கோபியர்கள் எப்படி வந்து அந்த காதல் உணர்ச்சியில அவங்க எப்படி பழகினாங்க அப்படிலாம் நம்ம வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பிரேமைக்கு வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய பல்வேறு நிலைகள். நெக்ஸ்ட் அலமேலு மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சுறுசுறுப்பற்ற ஒரு பக்தரின்
பற்று பகவானின் உன்னதமான அன்பு என்னும் நிலை வரை வளர்ச்சி அடைகிறது. சுறுசுறுப்பான ஒரு பக்தரின் பற்று விசுவாசம் என்னும் நிலை வரை வளர்ச்சி அடைகிறது. நண்பனாக உள்ள ஒரு பக்தரின் பற்று பின்தொடரும் நிலை வரை வளர்ச்சி அடைகிறது. பெற்றோராக உள்ள பக்தர்களின் நிலையும் இதே போன்றதே ஆகும். மாதுரிய அன்பில் உள்ள பக்தர்களின் பற்று தீவிரமாக பிரிவு துயர் என்னும் நிலை வரை வளர்ச்சி அடைகிறது. இவை பகவானின் கலப்படமற்ற பக்தி தொண்டின் சில அம்சங்களாகும். ஹரி பக்தி ஸ்ரூதேயா என்னும் நூலின்படி இத்தம் பூத என்னும் சொல்லின் பொருள் பூரண ஆனந்தம் என்பதாகும். அருவ பிரம்ம உணர்வினால் அடையப்படும் ஆன்மீக ஆனந்தம் பசுவின் குழம்பினால் உண்டான குழியில் உள்ள மிக குறைந்த நீருடன் ஒப்பிடப்படுகிறது. பரமபுருஷ பகவானை காண்பதில் கிடைக்கும் கடல் அளவு ஆனந்தத்துடன் ஒப்பிடும் பொழுது ஒரு மிகவும் அற்புதமானதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சுய ரூபம் மிக மிக கவர்ச்சி உடையதாக இருப்பதால் அது எல்லா கவர்ச்சிகளையும் எல்லா ஆனந்தத்தையும் மற்றும் எல்லா சுவைகளையும் ரசங்கள் உள்ளடக்கியதாக உள்ளது. இக்கவர்ச்சிகள் வலிமை மிக்கவையாக இருப்பதால் இவற்றிற்கு பதிலாக பௌதிக இன்பத்தையோ யோக சக்திகளையோ அல்லது முக்தியையோ மாற்றிக்கொள்ள யாரும் விரும்புவதில்லை. இக்கூற்றை ஆதரிப்பதற்கு நியாயமான தர்க்கங்கள் எதுவுமே தேவையில்லை. ஆனால் ஒருவர் தனது சொந்த இயல்புக்கேற்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குணங்களால் கவரப்படுகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குணங்களுக்கு பௌதிக குணங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் உறுதியாக அறிய வேண்டும். அவரது குணங்கள் ஆனந்தம், அறிவு மற்றும் நித்தியானந்தம் ஆகியவற்றை முழுமையாக கொண்டவையாகும். பகவானுக்கு எண்ணிலடங்காத குணங்கள் உள்ளன. பகவானின் ஒரு குணத்தினால் ஒருவர் கவரப்படும் பொழுது மற்றொருவர் வேறு ஒரு குணத்தினால் கவரப்படுகிறார். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சனகர் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்கே என்ன சொல்கிறார் பிரபுபாதர் அப்படின்னாக்கா, இதெல்லாம் கொஞ்சம் ஹை லெவல். நம்ம இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனாலும் நம்ம இது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, 5 விதமான உறவு நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். சாந்த, தாஸ்ய, அதுக்கப்புறம் சக்கிய, வாத்சல்ய, மாதுரிய. இந்த 5 உறவு நிலைகள் இருக்குது. சாந்த அப்படின்னாக்க ஒரு மரம் செடி கொடியா இல்லை ஒரு மிருகங்களா பகவானோட உறவு இருக்கிறது. விருந்தாவனத்தில் இருக்கிற மரங்கள், அங்கே இருக்கிற செடி கொடிகள் கூட கிருஷ்ணனும் பலராமரும் நடந்து வரும்போது என்ன பண்ணுவாங்களாம், அப்படியே தாழ்ந்து அந்த பழங்களை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்களாம், இல்லை மலர்களை வந்து அர்ப்பணிப்பாங்களாம். அந்த மாதிரி எப்போ கிருஷ்ணன் நம்மளை தொடுவார் அப்படின்னு சொல்லி தாழ்ந்து வருவாங்களாம். அப்போ கிருஷ்ணனுடைய கை பட்டாலோ இல்லைன்னா அவருடைய கேசம் பட்டாலோ அந்த மரம் செடி கொடிகள் கூட அவ்வளவு ஒரு உன்னதமான ஆனந்த பரவசத்தை அடைவாங்களாம். அந்த மாதிரி பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பூச்சிகள் கூட, வண்டுகள், அதுக்கப்புறம் மான், மயில், பசுக்களை பற்றி சொல்லவே வேண்டாம், குரங்குகள், இதெல்லாம் எப்போவுமே பகவானுடைய சந்தோஷத்துக்காக அவரை சுற்றி சுற்றி வந்து அவரோடவே இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பக்தி வந்து சாந்த நிலையில் இருக்கிற பக்தி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது தாசிய பக்தி. தாசியம்னா பகவான் வந்து எஜமானர், நான் அவருடைய தொண்டன் அப்படிங்கிற நிலையில இருந்து செய்யக்கூடிய பக்தி தாசிய பக்தி அப்படின்னு சொல்லப்படுது. சக்கியம் அப்படின்னாக்கா நட்பு நிலையில இருக்கக்கூடிய பக்தி. அதனால ஒவ்வொருத்தர் எது வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த மாதுரிய நிலையில இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தான் அந்த பிரிவு துயர் அப்படிங்கிறத முழுமையா வெளிப்படுத்துறாங்க. அதான் அந்த கோபிகா கீதம். பகவான் பிரிஞ்சு போனதுனால அவங்க வந்து வெளிப்படுத்துற அந்த பிரிவு துயரம் தான் கோபிகா கீதம். ஸோ ஹரிபக்தி சுதோதயா அந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, இத்தம் பூத அப்படிங்கிறதுக்கு பூரணமான ஆனந்தம். இதை நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய நிலை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு பொக்கிஷம் கிடைக்க போகுது, எல்லாருக்கும் வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு தங்க நாணயம் இல்லை அந்த மாதிரி ஏதாவது கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? எல்லாருக்கும்
எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ம் ரொம்ப ஆனந்தமா ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோமா இல்லையா? சந்தோஷமா இருக்கும். ஆ? சந்தோஷமா இருக்குமா? ஸோ அதெல்லாம் நம்ம கிடைக்க போகுது. அதனால நீங்கள்லாம் வந்து இந்த ஹரே கிருஷ்ண சாண்டிங்லாம் பண்ண வேண்டாம். உங்க எல்லாருக்கும் வந்து நாங்க வந்து ஒரு ஒரு பொற்கிழி எல்லாருக்கும் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா எவ்வளோ பேர் சாண்டிங்கை விடுறதுக்கு ரெடியா இருக்கும்? ஓகே, சாண்டிங்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல போய் இந்த தங்கத்தை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் ரெடியா இருக்கும்? இப்பொழுது கண்டிப்பா ரெடியா இருக்க மாட்டோம் மாதாஜி. சாண்டிங் தான் முக்கியம்னு சொல்லுவோம். பரவாயில்லையே. வெளியில மாதாஜி நாங்கெல்லாம் ஓகே சாண்டிங் ஓகே, தான் முக்கியம்னு சொல்லுவோம் மாதாஜி. சாண்டிங் தான் முக்கியம்னு சொல்லுவோம். இனி வேணான்றோம். மாதாஜி ஓகே ஓகே. ஆனா வெங்காயம் மட்டும் விட மாட்டேங்கிறோமே. வெங்காயம் எல்லாம் விட்டுட்டோம் மாதாஜி. நாங்க வெங்காயம் விட்டாச்சா? பூண்டு சாப்பிடுவோம். அதெல்லாம் விட்டாச்சு இந்த வெங்காயம் பூண்டு சாப்பிடுறது இல்ல மாதாஜி, விட்டுட்டோம் மாதாஜி. விட்டுட்டீங்களா? வெரி இருந்தாலும் குட் வெரி நான் போயிட்டு வந்து கிருஷ்ண பகவான் வந்து மாத்திட்டாரு அப்படியே ஃபுல்லா. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் மாதாஜி. போயிட்டு எல்லாம் பற்று எல்லாம் போயிட்டே இருக்கு மாதாஜி. போயிட்டே இருக்கா? சரி. ஆமா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. அதாவது 4 பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு. ம், அது இப்ப வெங்காயம் மூடு போடாம தான் போட்டு சமைக்கும் போது அதுக்கப்புறம் ஒரு குழந்தை மட்டும் நம்ம சாப்பிடாது நம்ம செய்யறத உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைக்கிறது ஒரு பழக்கம். ம், அப்ப வெங்காயம் பூண்டு போட்டு அவருக்கு என்ன வெங்காயம் பூண்டு போடலைன்னா அவர் சாப்பிடுவாரு. ம், அப்போ ஒரு ஆளை விட்டுட்டு வீட்டுல சாப்பிட மாட்டோம். ம். அந்த மாதிரி ஒரு இது ஆகவும் அப்படியே அந்த வெங்காயம் பூண்டு சுத்தமாவே இல்லாம நல்லா இருக்கும் மாதாஜி. சமையல் டேஸ்டா சூப்பர் இருக்கு. சூப்பர். சரி. அருமையா இருக்கு. ஸோ பகவானுக்கு நைவேத்தியம் பண்றதுனால தான் டேஸ்டா இருக்கு. வெங்காயம் போட்டு போடாததுனால இல்லை. பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணா அது வந்து தனி டேஸ்ட். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸோ இது மாதிரி நமக்கு இருக்கிற அந்த இன்பம் அப்படிங்கிறது பொருட்களினால வரக்கூடிய இன்பத்தை இப்போ நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுல இருக்கிற டேஸ்ட் நமக்கு குறைஞ்சு போகுது இல்லைங்களா? அதனால தான் யாத்திராலாம் போகணும்னு சொல்றது. யாத்ரா போகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா சில தவங்கள், அதாவது யாத்ரான்னா என்ன மாதிரி யாத்ரா, சும்மா அந்த டூர் மாதிரி கூட்டிட்டு போறாங்களே அவங்களோட கிடையாது, பக்தர்களோட போகணும். பக்தர்களோட போகும்போது இந்த தவங்கள் எல்லாம் தானா நடக்கும். நான் அப்படிதான் காஃபி டீலாம் விட்டேன். ஏன்னா 20 நாள் நாங்க போன யாத்ரா, 20 நாள் காஃபி எங்கன்னே தெரியல, அது எங்க எந்த கடையில விற்குன்னு கூட தெரியல. ஏன்னா பக்தர்கள் அந்த இடத்துல அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய குறிக்கோள் என்னவா இருக்கு, எங்கேயாவது இறங்கணுமா, அடுத்த ஒரு பஸ்ஸையோ என்ன பிடிச்சோமா, நேராக கோவிலில் போய் இஸ்கான் கோவிலில் போய் இறங்கணுமா, குளிச்சோமா, போய் பிரசாதம் சாப்பிட்டோமா, அப்படிதான் போறாங்களே தவிர ஒரு ஹோட்டலுக்கு அந்த மாதிரி நான் ஒரு யாத்திரா வாழ்க்கையில் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன். ஒரு ஹோட்டலுக்கு கூட போகாம வெளியிலேருந்து ஒண்ணுமே வாங்காம எனக்கு அது ரொம்ப அதிசயமா இருந்தது. அப்போ அந்த 20 நாள் சாப்பிடாம இருந்தது என்ன ஆச்சு, அப்படியே விட்டு போச்சு. இனிமே எதுக்கு இந்த காஃபி டீலாம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டு போச்சு. இது குடிக்கூடாதுன்னு சொல்றாங்க, குடிக்க வேண்டாம் போ, கிருஷ்ணா தான் வேணும் அப்படின்னு சொல்லி அதை விடுறதுக்கான அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து அப்பதான் வந்தது. ஸோ யாத்ரா பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பக்தர்களோட சேர்ந்து போகும்போது ஒரு வாரம் அந்த மாதிரி விருந்தாவன், இந்த மாதிரி மாயப்பூர், இந்த மாதிரி எல்லாம் யாத்ரா வரும்போது, ஜெகநாத் பூரி, இதெல்லாம் யாத்ரா வரும்போது நமக்கு அந்த டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா கிடைச்சிடும். ஏன்னா பக்தர்கள் சங்கம் அத்தனை வலிமையானது. ம், ம். அப்போ இந்த ஆனந்தம் நமக்கு முதல்ல எது ஆனந்தமா இருந்தது, பௌதிக விஷயங்கள் ஆனந்தமா இருந்தது. ஆனா இப்ப சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சோன்னே அதோட அந்த பௌதிக விஷயங்கள்ல இருக்கிற அந்த ஆர்வம் வந்து குறைஞ்சிடுச்சு இல்லையா? அப்போ ஆன்மீகத்துல கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பகவானுடைய பிரம்மஜோதியில போய் கலக்கிறது தான் பெரிய ஆனந்தம், பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மானந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. பிரம்மானந்தம் பிரம்மானந்தம்னு சொல்லுவாங்க. அது என்ன பிரம்மானந்தம் அப்படின்னா, பகவானுடைய அருவ பிரம்மத்துல போய் கலக்கக்கூடிய ஆனந்தம். அது பக்தர்களுக்கு எப்படி இருக்கான், பக்தியில கிடைக்கிற பேரானந்தத்தை கம்பேர் பண்ணும்போது பசுவோட அந்த சின்ன காலடி குழம்புல எவ்வளவு தண்ணி நிற்கும். இவ்வளவு தண்ணி நிற்குமா அதுல, அந்த அளவு இருக்கான். எதை எதை கம்பேர் பண்ணும்போது, பக்தியில கிடைக்கிற பேரானந்தத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த பிரம்மானந்தம் அப்படிங்கிறது பசுவோட காலடி குழம்புல இருக்கிற சின்ன கொஞ்சோண்டு தண்ணி மாதிரி இருக்கான் பக்தர்களுக்கு. அதனால அவங்க வந்து அதை சட்டை கூட பண்றதில்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எல்லா கவர்ச்சிகளும் உடையவர் கிருஷ்ணர். ஒவ்வொருத்தரும் அவருடைய ஒவ்வொரு குணத்தால கவரப்படலாம். உத்தவருக்கு வந்து விதுரர் வந்து கிருஷ்ணரை பத்தி கேட்கிறார் உத்தவர்கிட்ட. 3வது காண்டம் நம்ம படிக்கும்போது பார்க்கலாம். அந்த அந்த 3வது காண்டத்துல உத்தவரை மீட் பண்றார் விதுரர்.
விதுரர் மீட் பண்ணி அவர்கிட்ட கேட்குறார், கிருஷ்ணரை பற்றி கேட்குறார், சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உத்தவர் அப்படியே அந்த பேரானந்தத்தில் மூழ்கி போயிடுறார். அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்லோகம் சொல்றார், ரொம்ப அருமையான ஸ்லோகம். அவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, அதாவது கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்றார். அஹோ பஹீயம் ஸ்தனகால கூட்டம் ஜிஹாம்சயா பாயயத் அப்யசாத்வி லேபே கதிம் தாத்ரி முதிதம் ததோன்யம் கம் வா தயாளும் சரணம் ரஜேம அப்படின்னு சொல்றார். யாரை பத்தி சொல்றார் இந்த ஸ்லோகத்துல அப்படின்னாக்க பூத்தனாவை பத்தி சொல்றார். பூத்தனா என்ன பண்ணாலாம், அப்படி வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஒரு நபர் யாருன்னா தாய் தான் இல்லையா. தாய்கிட்ட மட்டும் எந்த விதமான ஒரு களங்கமும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. தாய் வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரியவள், அந்த குழந்தைக்கு கண்டிப்பா அந்த தாயினால எந்த கஷ்டமும் வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தாய் மாதிரி தன்னை அலங்காரம் பண்ணிக்கிட்டு நோக்கமும் அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்தாலாம். ஆனா அஹோ பகீயம் ஸ்தனகால கூட்டம், அந்த ஸ்தனங்கள்ல என்ன தடவி வந்தாலாம், கால கூட்டம் அப்படிங்கிற விஷத்தை தடவி வந்தாலாம், எப்படியாவது கிருஷ்ணரை கொன்னணும்னு சொல்லிட்டு. அஹோ பகீயம் ஸ்தனகால கூட்டம் அப்படின்னு சொல்ற அந்த காலக்கூட்ட விஷத்தை தடவி அந்த குழந்தைய வந்து கொன்னுடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்தாலும் கிருஷ்ணர் என்ன பண்ணாரா, லேபே கதிம் தாதிம், அந்த மாதிரி வந்த அரக்கிக்கு கூட தாதி தன்னுடைய தாய் ஸ்தானத்தை கொடுத்தாராம். எங்க, கோலோக விருந்தாவனத்துல. கோலோக விருந்தாவனத்துல தனக்கு தாயா இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை, ஒரு தாதியா இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பூத்தனாவுக்கு கொடுத்தாராம். அப்பேற்பட்ட அந்த பரம கருணாமூர்த்தியை போய் விட்டுட்டு நான் யார்கிட்ட போய் சரணடைய போறேன் அப்படின்னு சொல்லி உத்தவர் கேட்கிறார். கம்வா தயாளும் சரணம் ரஜேம அப்படின்னு கேட்கிறார். அதனால கிருஷ்ணருடைய கல்யாண குணங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க நாம ஏதாவது ஒரு குணத்தினால கவரப்பட்டு அவருக்கு நாம் என்ன செய்வோம், பக்தி செய்வோம். நிறைய சொல்றார் உத்தவர், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பகுதி, ரொம்ப அற்புதமா இருக்கும். உத்தவருடைய அந்த ரியலைசேஷன் ஒன்று கேட்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த மாதிரி பக்தர்கள் வந்து பகவானுடைய அந்த அழகுனால கவரப்படுறாங்க. என்னாச்சு, யாராவது ஏதாவது ப்ரெஸ் பண்ணிட்டாங்களா? சுபமலர் மாதாஜி வந்து ஷேர் த ஸ்கிரீன் அப்படின்னு வருது மாதாஜி. ஏன் பண்ணாங்க தெரியலையே எனக்கு. சுபமலர் மாதாஜி அவங்கதான் ஸ்கிரீன் ஷேர் த ஸ்கிரீன்னு வந்துச்சு, அவங்களோட பேர் போட்டு அப்படி வந்து. ஓகே ஓகே, தெரியல எதனால பண்ணாங்கன்னு தெரியல. எனிவே உங்களுக்கு கேக்குது இல்லையா? கேக்குது மாதாஜி, கேக்குது Okay. மாதாஜி. ம். ஒருவேளை அவங்களோட பிரஸ் பண்ணிருப்பாங்க வியூக்கு, பிக்சர் ஆமா ஆமா, ஷேரிங்க்கு. அவங்க ஏதாவது ப்ரெஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க டெலீட் கொடுத்துருங்க மாதாஜி, நீங்க மியூட் ஆல் கொடுத்துருங்க மாதாஜி. மியூட் ஆல் கொடுத்தா போயிடுமா? அந்த பர்மிஷன் கொடுக்க மியூட் ஆல் கொடுத்தா போலையே. சம்திங் வென்ட் ராங். ஓகே, கேக்குதுல்ல உங்களுக்கு? கேக்குது மாதாஜி. ஷேர் கேக்குது மாதாஜி. மாதாஜி மாதாஜி நான் எதுவும் பண்ணல மாதாஜி, எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஆனா உங்க இதுலதான் ஒரு சிம்பிள் இருக்கு, நீங்க நீங்க அது அதை பாக்குறேன் பாருங்க. மாதாஜி, நான் என்னன்னு செக் பண்ணிடுறேன் மாதாஜி. செக் பண்ணுங்க, கைப்பற்றிருக்கலாம் ஏதாவது. பேஜ்ல ஸ்டாப் ஷேரிங்னு இருக்கும் பாருங்க, ஸ்டாப் ஷேரிங்னு அதை பிரஸ் பண்ணுங்க. உங்க ஓகே ஸ்கிரீன்ல தெரியும் ஸ்டாப் ஷேரிங், அதை தட்டுங்க போயிடும். ஓகே, தேங்க்யூ 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 மாதாஜி. ஓகே, ஓகே. கைப்பற்றிருக்கலாம், தெரியாம கைப்பற்றிருக்கலாம். ஓகே. பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்க? சனகர் பிரணாம். சனகர், சனாதனர், சனந்தனர் மற்றும் சனத்குமாரர் ஆகிய 4 பிரம்மச்சாரி பக்தர்களைப் போன்ற பெரும் முனிவர்கள் பகவானின் மலர் பாதங்களில் அர்ப்பணிக்கப்பட்டிருந்த நறுமணமுள்ள மலர்களாலும் சந்தன குழம்பு தடவப்பட்டிருந்த துளசி இலைகளின் நறுமணத்தாலும் கவரப்பட்டனர். அதே போலவே சுகதேவ கோஸ்வாமி பகவான் உன்னதமான லீலைகளால் கவரப்பட்டார். ஏற்கனவே முக்தி பெற்ற நிலையில் இருந்தார், இருப்பினும் பகவானின் லீலைகளால் அவர் கவரப்பட்டார். பகவானுடைய லீலைகள் பௌதிக குணங்களுடன் எவ்வித சம்பந்தமும் கொண்டிருக்கவில்லை என்பதையே இது நிரூபிக்கிறது. அவ்வாறே இளம் கோபியர்கள் பகவானின் தேக அம்சங்களினால்
கவரப்பட்டனர். பகவானின் பெருமைகளைப் பற்றி கேட்பதால் ருக்மிணிக்கு அவரிடம் கவர்ச்சி ஏற்பட்டது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மி தேவியின் மனதை கூட கவர்ந்து விடுகிறார். குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளில் அவர் எல்லா இளம் பெண்களின் மனங்களையும் கவர்ந்து விடுகிறார். வயது முதிர்ந்த பெண்களின் மனங்களை அவர் தாய்ப்பாசத்தால் கவர்கிறார். ஆண்களின் மனங்களை அவர் சிநேகம் மற்றும் தொண்டு செய்யும் மனநிலைகளில் கவர்கிறார். ஹரி என்னும் சொல் பல அர்த்தங்களை கொண்டதாகும். ஆனால் அதன் முக்கிய அர்த்தம் என்னவென்றால், பகவான் அவரது பக்தரின் மனதிலுள்ள எல்லா அமங்கலத்தையும் அழித்து அவருக்கு உன்னதமான தூய அன்பை அளிப்பதன் வாயிலாக அவரது மனதை கவர்ந்து கொள்கிறார். கடும் துன்பத்தில் பகவானை நினைவிற்கொள்வதால் எல்லா வகையான துன்பங்களிலிருந்தும் ஒருவரால் விடுபட முடியும். தூய பக்தருடைய பக்தி தொண்டு பாதையில் உள்ள எல்லா தடங்கல்களையும் பகவான் படிப்படியாக அழித்து விடுவதால் கேட்டல், பாடுதல் போன்ற 9 வகையான பக்தி பூர்வமான செயல்கள் பக்தரிடம் வெளிப்படுகின்றன. பகவான் தமது சுய அம்சங்களினாலும் உன்னதமான இயல்புகளினாலும் தூய பக்தரின் மனதை கவர்ந்திழுக்கிறார். அவரிடம் உள்ள கவர்ச்சி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதால் தூய பக்தர் ஒருவர் 4 மத கொள்கைகளில் எதனிடமும் பற்றுக்கொள்வதே இல்லை. இவையே பகவானின் உன்னதமான குணங்களில் உள்ள கவர்ச்சிகரமான அம்சங்களாகும். மேலும் இக்கருத்துடன் அபி மற்றும் ச எனும் சொற்களை இணைப்பதால் இதன் அர்த்தத்தை எல்லையற்ற விதத்தில் அதிகரிக்க முடியும். சமஸ்கிருத இலக்கணப்படி அபி என்னும் சொல்லுக்கு 7 சம அர்த்தங்கள் உள்ளன. எனவே இச்லோகத்தின் ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் கூறுவதன் வாயிலாக ஒரு தூய பக்தரின் மனதை கவரக்கூடிய எண்ணிலடங்காத தெய்வீக குணங்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு இருப்பதை நாம் காண முடியும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பல பாகவத ஸ்லோகங்களை பிரபுபாதர் இங்க வந்து கொடுத்துருக்காரு. ருக்மணி தேவியோடைய பாஸ்ட் டைம் பார்க்கலாம். ருக்மணி தேவி வந்து நிறைய படிக்க முடியலன்னு நினைக்காதீங்க. இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. ருக்மணி தேவி என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, அவங்க கிருஷ்ணரை பார்த்தது கிடையாது, நேரா பார்த்தது கிடையாது. ஆனா அவங்க வீட்டுக்கு, அதாவது அவங்க அரண்மனைக்கு ருக்மிணி விதி வந்து விதர்ப நாட்டினுடைய இளவரசி. ஸோ அப்போ அந்த விதர்ப தேசத்துக்கு நாரத முனிவர் அடிக்கடி வர்றது வழக்கம். அப்போ நாரத முனிவர்கிட்டேருந்து கிருஷ்ணரை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறைய கேட்குறாங்க கிருஷ்ணரை பற்றி. கேட்க 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 ருக்மிணி தேவிக்கு வந்து கிருஷ்ணர் மேலே அந்த அதீதமான காதல் பிறக்குது. அப்போது ருக்மிணி தேவியோடைய அண்ணன் ருக்மா, அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சிசுபாலனுக்கு தான் தன்னுடைய தங்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அவருக்கு கிருஷ்ணரை பிடிக்கவே பிடிக்காது. அதனால சிசுபாலனுக்கு ருக்மிணியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்றார். அப்போ ருக்மிணி தேவி அவங்க அப்பா கிட்ட தன்னுடைய இதயத்தை ஓரளவுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கும் அவரை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் என்ன பண்ண முடியும், மூத்த மகன் சொல்றத தட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்காங்க. பட் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, ருக்மிணி தேவி ஒரு பிராமணர்கிட்ட ஒரு கடிதம் அனுப்புறாங்க. உலகத்திலேயே முதல் காதல் கடிதம் எது அப்படின்னா ருக்மிணி தேவி எழுதின கடிதம் தான். யாருக்கு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு. ருக்மிணி உவாச்ச ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சுண்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரைர் ஹரதோங்க தாபம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான ஸ்லோகம். நிர்விஷ்ய கர்ண விவரைர் ஹரதோங்க தாபம். கர்ண விவரைர், காதுனால கேட்டு 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 அவங்களுக்கு என்ன ஆச்சு, பகவானை பத்தின அந்த அன்பு வந்து அவங்களுக்கு மலர்ந்தது. ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சுண்வதாம் தே. புவன சுந்தரன், இந்த உலகத்திலேயே இந்த இந்த பிரபஞ்சத்திலேயே எல்லாரையும் விட அழகானவர் யார் அப்படின்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தான். புவன சுந்தர சுண்வதாம் தே, நான் கேட்டிருக்கேன் உங்களை பத்தி அப்படின்னு சொல்லி, நிர்விஷ்ய கர்ண விவரை ஹரதோங்க தாபம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கடிதம் எழுதி வந்து அவங்க அனுப்புறாங்க. அதுல சொல்றாங்க, நாளைக்கு காலையில எனக்கு வந்து திருமணம் நடந்துரும். எவ்வளோ ஒரு டீட்டெயில் கொடுக்குறாங்க தெரியுமா? அப்போ எங்களுடைய குடும்ப வழக்கப்படி நாங்கள் வந்து இந்த கோவிலுக்கு போவோம். நீங்கள் சினிமாலாம் தோத்து பிச்சை வாங்கணும் ருக்மிணி தேவியோட லெட்டருக்கு முன்னாடி. அப்போது சொல்கிறாங்க, ருக்மிணி தேவி இதில் எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி எங்களுடைய குல வழக்கப்படி நாங்கள் வந்து அம்பிகையை வணங்குறதுக்காக கோவிலுக்கு போவோம். அப்போ வந்து எனக்கு ரொம்ப பாடி கார்டெலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. நான் மட்டும் கொஞ்சம் என் கூட என்னுடைய தோழிகள், மூத்த குடும்ப பெண்கள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க.
ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது நீங்கள் வந்து என்னை கிட்னாப் பண்ணிட்டு போயிடலாம். சச் அ ஒண்டர்ஃபுல் பிளான். ருக்மணி தேவி வந்து பிளான் பண்ணி கிருஷ்ணருக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அப்புறம் அதில் ஒரு இண்டிகேஷனும் கொடுக்குறாங்க, அப்படி நீங்கள் வரல அப்படின்னாக்க நான் என்ன பண்ண மாட்டேன், எனக்கு அந்த பாக்கியம் இல்லை, நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொன்னால், எனக்கு அந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உடலில் நான் வந்து என்னுடைய உயிரை தக்க வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதி அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஸோ அந்த பிராமணர் காற்று வேகம் மனோவேகத்தில் போய் கிருஷ்ணரை போய் சேர்றார். அப்படி போய் சேர்ந்த உடனே கிருஷ்ணர் அவரை வரவேற்று உபசரித்து அவருக்கு எல்லாம் பண்ணி, அப்போது என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த லெட்டரை வந்து அவர் கொடுக்குறார். அப்போது கிருஷ்ணர் சொல்கிறார், நீங்களே படிங்க அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், இல்லை இல்லை, ருக்மணி தேவி உங்களுக்காக அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். இல்லை பரவாயில்ல, நீங்களே படிங்க அப்படிங்கிறார். அப்போ அந்த பிராமணர் அந்த கடிதத்தை படிக்கிறார். ஸோ நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாயச்ச. பிராமணர்கள்னா பகவானுக்கு அத்தனை இஷ்டம். ஸோ அந்த கடிதத்தை கூட அவரை படிக்க சொல்றார். அப்போ அவர் படிச்ச உடனே கிருஷ்ணர் அந்த பிராமணரையும் கூட்டிகிட்டு தன்னுடைய தேர்ல ஏறி பறக்கிறார். அப்போ அதான் முதல் கல்யாணம் கிருஷ்ணருக்கு. அப்பதான் முதல் கல்யாணம். ருக்மணி தேவி தான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறார். பலராமர் பார்க்கிறார், எங்க போனார் கிருஷ்ணர் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு உடனே அப்போ இந்த கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு இன்விடேஷன் வருது. ஸோ அதனால பலராமருக்கு தெரியும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு துவாரகையிலேருந்து அவங்க போகிறாங்க. ஸோ கரெக்டாக அப்படி அந்த ஆன் ஸ்பாட் கரெக்டாக வந்து ருக்மணி தேவி வந்து அவங்க வந்து அவங்களுக்கு சகுனங்கள் எல்லாமே வந்து நல்ல சகுனங்களாக தெரியுது. அவங்கள ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அலங்காரம் பண்ணுறாங்க கல்யாண பொண்ணுக்கு. ஸோ அப்போது அவங்களுடைய இந்த இடது கண் துடிக்கிறது, அதெல்லாம் நல்ல குட் சைன்ஸ் வரும்போது அவங்க சந்தோஷப்படுறாங்க. எஸ், நான் வந்து கண்டிப்பாக வந்து கிருஷ்ணர் வருவார் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோவிலுக்கு போகிறாங்க, போய் வந்து அங்கே பிரார்த்தனை எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணிட்டு அப்படி ரிட்டர்ன் வர்ற சமயத்தில் கரெக்டாக கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், தன்னுடைய தேரில் வந்து அவங்கள கைப்பிடிச்சி இழுத்து தேரில் ஏற்றிக்கிட்டு சைன்னு போகிறார். அப்போ சொல்கிறார், உன்னுடைய படைகள் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒரு வார்த்தையும் கிருஷ்ணர் சொல்கிற வார்த்தையெல்லாம் அப்படியே பிரபுபாதர் அதை விளக்கம்லாம் சொல்லியிருக்கும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி பகவானுடைய அழகு அப்படிங்கிறது எல்லாரையும் கவரக்கூடியது. சனக சனாதர சனந்தர் இவங்க என்ன பண்ணுறாங்க, வைகுண்டத்து வழியாக அவங்க வந்து வான்வெளியில் போயிட்டே இருக்காங்க. அப்போது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண அந்த துளசி இலைகளுடைய நறுமணத்தினால அவங்க கவரப்பட்டாங்க. அதனால கவரப்பட்டு அவங்க வந்து பக்தர்களாக மாறினாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அருவவாதிகளாக இருந்தாங்க. பகவானுடைய உருவத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பட் அந்த துளசி இலைகளுடைய நறுமணம் உள்ளே போய் அவங்கள என்ன பண்ணுச்சு, தூய்மையாக்குனது. அதனால பகவானுக்கு நிவேதனம் பண்ண மலர்களை நாம் என்ன பண்ணணும், நல்லா முகர்ந்து பார்க்கணும். நல்ல உள்ள மூச்சு வாங்கி நம்ம நல்லா முகர்ந்து பார்க்கணும். துளசி இலைகள் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண அந்த மலர்களை நம்ம முகர்ந்து பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கார், சுகதேவ கோஸ்வாமி. சுகதேவ கோஸ்வாமி ஒரு அருவவாதியாக தான் இருந்தார். ஆனால் வியாசர் அவர் காதுபட இந்த ஸ்லோகங்களை சொல்ல வைக்கிறார். ஒரு ஸ்லோகம் வந்து இந்த அஹோபகியம் ஸ்தனகால கூட்டம், இன்னொரு ஸ்லோகம் வந்து அதே 10th கேண்டோல வர ஸ்லோகம் தான், பகவானுடைய அழகை வர்ணிக்கிற ஸ்லோகம். பர்ஹாபீடம் நடவரவபோர் கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாஷ கனக கபிஷம் வைஜயந்தீம் ச மாலாம் ரந்த்ரான் வேணூரதரசுதயா பூரயன் கோபவ்ருந்தை விருந்தாரண்யம் ஸ்வபதரமனம் பிராவிஷத் கீத கீர்த்திஹி. பகவான் மாடு மேய்க்க காட்டுக்குள்ள போறார், அதுக்கு இவ்வளோ வர்ணனை. மாடு மேய்க்க போறதுக்கு இவ்வளோ வர்ணன். பர்ஹாபீட்டம் அப்படியே மயிலிறகு அப்படி தலையில இருக்கான். நடவர வபூர், அவர் நடந்து போகிறதே எப்படி இருக்கு, நாட்டியம் மாதிரி இருக்கான். அவருடைய உடல் அசைவுகள் நாட்டியம் மாதிரி இருக்கான். நடவர வபூர் கர்ணையோ கர்ணிகாரம், அவருடைய அந்த குண்டலங்கள் எல்லாம் வந்து அவ்வளவு ஷைனிங்கா இருக்கான். அப்படி வந்து அது வந்து அசைஞ்சு அவருடைய அந்த முகத்துல வந்து அந்த அழகு வந்து அவ்வளோ அழகா இருக்கான். இந்த மாதிரி பகவானுடைய ஒவ்வொரு அழகும் இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கப்பட்டிருக்கு. இப்போ சுகதேவ கோஸ்வாமி இதை கேட்ட உடனே, யார் இந்த நபர், யாரா இருப்பார், எப்படி இந்த மாதிரி ஒரு அழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தினால கவரப்பட்ட ஒரு வியாசர்ட்ட வர்றார். முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சுகதேவ கோஸ்வாமி என்ன பண்ணார், பிறந்த உடனே என்ன பண்ணாரு, காட்டுக்கு நூடா கிளம்பிட்டார். அவர் பாட்டு கிளம்பிட்டார் இல்லையா, வெயிட் பண்ணவே இல்லை. அவர் வந்து தனக்கு அந்த உபநயனம்லாம் பண்ணணுமே, அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணவே இல்லை. பிறந்த உடனே கிடுகிடுன்னு நடந்து போக ஆரம்பிச்சிட்டார்.
அப்பதான் வியாசர் பார்க்கிறார், எதுக்காக நான் இந்த குழந்தையை நான் வந்து மகனா பெற்றுக்கூடாதுன்னு எதுக்கு ஆசைப்பட்டேன், இந்த பாகவதத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தானே, இவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சிஷ்யர்களை அனுப்பி இந்த ஸ்லோகங்களை அவர் காதுபட சொல்ல வைக்கிறார். அப்போ இந்த ஸ்லோகங்களால கவரப்பட்டு திரும்ப சுகதேவ கோஸ்வாமி அப்பா கிட்ட வரார். அந்த சிஷ்யர்கிட்ட கேட்கிறார், எங்கேருந்துப்பா பிடிச்சிங்க இதெல்லாம், யார் இவர், யாரை பத்தி சொல்றீங்க நீங்க அப்படின்னு. வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க, உங்க அப்பா மீதியெல்லாம் சொல்லி கொடுப்பாரு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் அவர் இந்த பாகவதத்தை கேட்டார். அதனால ஆத்மராமர்களையும் கவரக்கூடியவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதுதான் வந்து இங்க வந்து நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோம். ஸோ ஹரி அப்படிங்கிற வார்த்தை அதுவும் வந்து இங்க பிரபாத் கொடுத்திருக்கார். பகவான் அவரது பக்தரின் மனதில் உள்ள எல்லா அமங்கலத்தையும் அழித்து அவருக்கு உன்னதமான தூய அன்பை அளிப்பதன் வாயிலாக அவரது மனதை கவர்ந்து கொள்கிறார். ஹரி அப்படின்னா பறிச்சுக்கிறதுன்னு அர்த்தம், எதையாவது நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். அதனால தான் நிறைய பேருக்கு வந்து இது புரியாம என்ன சொல்றாங்க, புல்லாங்குழல் வச்சிருக்கிற கிருஷ்ணரை வச்சுக்கூடாது, அவர் எல்லாத்தையும் ஊதிடுவாரு அது இதுன்னு அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. யார் ஒருத்தர் பகவானை நமஸ்காரம் பண்றாங்களோ, யார் ஒருத்தர் பகவானுக்கு பக்தி பண்றாங்களோ, அவங்க இதயத்துல இருக்கிற தவறான எண்ணங்கள் அதையெல்லாம் எடுத்துருவார். அதெல்லாம் போகணுமா வேண்டாமா நமக்கு? அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால தானே இந்த உலகத்துல நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் எடுத்துருவார். அப்படின்னா ஏன் அவரை நம்ம வந்து சரணடையக்கூடாது இல்லைங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாம். ஹரேர் குணாஷிப்தமதிர் பகவான் பாதராயணிः அத்யகான் மகத் ஆக்ஞானம் நித்யம் விஷ்ணு ஜனப்பிரியக. இப்படியாக ஸ்ரீல வியாசதேவரின் புதல்வரும் தெய்வீக சக்தி பெற்றவரும் பகவத் பக்தர்களுக்கு பிரியமானவருமான ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி இச்சிறந்த வரலாற்றையும் ஸ்ரீமத் பாகவதம் கற்றறிந்தார். இப்படித்தான் அவர் வந்து படிச்சு பாகவதத்தை உணர்ந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லக்ஷ்மி மாதாஜி படிக்கிறீங்களா? சாய் லட்சுமிங்களா? படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாக்கு ஜே. பிரம்ம வைவந்த புராணத்தின்படி ஸ்ரீலா சுகதேவ கோஸ்வாமி அவரது தாயின் கருவில் இருக்கும்போதே முக்தி பெற்ற ஆத்மாவாக இருந்தார். அவர் பிறந்த பின்னர் வீட்டில் தங்கியிருக்க மாட்டார் என்பதை ஸ்ரீலா வியாசதேவர் அறிந்திருந்தார். ஆகவே அவர் வியாசதேவர் சுகதேவரை பகவானின் உன்னத செயல்களில் பற்றுக்கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்பதற்காக பாகவத்தின் சாராம்சத்தை அவருக்கு உபதேசித்தார். பிறப்பிற்கு பிறகு பாகவத ஸ்லோகங்களை பாராயணம் செய்த அவர் அவ்விஷயங்களில் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கற்று தேர்ந்தார். பொதுவாக முக்தி பெற்ற ஆத்மாக்கள் இறைவனுடன் ஒன்றாகிவிட வேண்டும் என்ற அத்வைத்த கருத்துடன் ஆன்மீகிகள் அருவ பிரம்மத்தில் பற்று கொண்டவர்களாக உள்ளனர். ஆனால் வியாசதேவரை போன்ற தூய பக்தர்களின் சகவாசத்தினால் முக்தி பெற்ற ஆத்மாவும் கூட பகவானின் உன்னத குணங்களினால் கவரப்பட்டு விடுகிறார். ஸ்ரீ நாரதரின் கருணையால் ஸ்ரீமத் பாகவதம் எனும் மிகச்சிறந்த வீர காவியத்தை ஸ்ரீலா வியாசதேவரால் கூற முடிந்தது. மேலும் வியாசதேவரின் கருணையால் அதன் கருத்தை ஸ்ரீலா சுகதேவ கோஸ்வாமியால் கிரகித்து கொள்ள முடிந்தது. பகவானின் தெய்வீக குணங்கள் கவர்ச்சிமிக்கதாக இருப்பதால் ஸ்ரீலா சுகதேவ கோஸ்வாமி அருவ பிரம்மத்தில் முழுமையாக ஆழ்ந்திருப்பதிலிருந்து விடுபட்டு பகவானின் உருவத்திற்கு செய்யும் தொண்டை உறுதியாக ஏற்றுக்கொண்டார். பகவானின் அருவமான அம்சத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அதிகமான நேரத்தை வீணாக்கிவிட்டோமே என்று தமக்குள் எண்ணிக்கொண்ட அவர் பரம்பொருளின் அருவ அம்சத்திலிருந்து தம்மை முற்றிலும் விலக்கிக் கொண்டார். அதாவது பகவானின் அருவ அம்சத்தை விட உருவ அம்சத்தில் மிகப்பெரிய ஆன்மீக ஆனந்தத்தை அவர் உணர்ந்தார். அந்த நாள் முதல் அவர் விஷ்ணு ஜனங்களுக்கு அல்லது பகவானின் பக்தர்களுக்கு மிகவும் பிரியமானவர் ஆனார் என்பதுடன் பகவத் பக்தர்களும் கூட அவருக்கு மிகவும் பிரியமானவர்கள் ஆயினர். ஜீவராசிகளின் தனித்தன்மையை கொன்றுவிட விரும்பாதவர்களும் பகவானின் சுய ரூபத்திற்கு தொண்டு செய்ய விரும்புபவர்களுமான பகவத் பக்தர்கள் அருவவாதிகளை அவ்வளவாக விரும்புவதில்லை. அதை போலவே பரமனுடன் ஒன்றாகிவிட விரும்பும் அருவவாதிகளும் பகவத் பக்தர்களின் மதிப்பை கணக்கிட இயலாதவர்களாக உள்ளனர். இவ்வாறாக இவ்விரு ஆன்மீகங்களும் பழங்காலத்திலிருந்தே அவ்வப்போது போட்டியாளர்களாக இருந்து வந்துள்ளனர். அதாவது அருவவாதிகள் அருவ பிரம்மத்தையும் உருவவாதிகள் பகவானையும் நோக்கமாக கொண்டிருப்பதால் இவர்களில் ஒவ்வொரு பிரிவினரும் மற்ற பிரிவை சேர்ந்தவரிடமிருந்து தனித்தே நிற்க விரும்புகிறார்கள். எனவே ஸ்ரீலா சுகதேவ கோஸ்வாமியும் கூட பக்தர்களை விரும்பாதவராக இருந்திருக்கிறார் என்று காணப்படுகிறது. ஆனால் ஆழ்ந்த பக்தராக மாறிவிட்ட பின்
அவர் எப்பொழுதும் பக்தர்களின் தெய்வீக உறவை மட்டுமே விரும்பினார். அவர் பகவத் பக்தராக அல்லது பாகவத சுரூபியாக மாறியிருந்ததால் பகவானின் பக்தர்களும் கூட அவரது சகவாசத்தை விரும்பினர். இவ்வாறு பிரம்மத்தை பற்றிய ஆன்மீக அறிவை முழுமையாக அறிந்திருந்த தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவருமே பிறகு பரமபுருஷ பகவானின் உருவ அம்சங்களில் ஆழ்ந்து விட்டவர்கள் ஆயினர். சுகதேவ கோஸ்வாமி எப்படி பாகவத வர்ணனைகளால் கவரப்பட்டார் என்ற கேள்விக்கு இச்லோகம் முழுமையாக விளையாடுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இது நல்ல உதாரணம். நம்ம கூட கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி பலவிதமான அட்ராக்ஷன் நமக்கு இருக்கலாம். பல பேரை நம்ம கடவுள்னு நம்பி இருக்கலாம். நமக்கு அந்த அறியாமையிலேருந்து விடுபடுறதுக்கு கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது நமக்கு உதவுது. அப்போ எப்படி சுகதேவ கோஸ்வாமி தன்னுடைய அருவத்தன்மையை விட்டுட்டு பகவானுடைய உருவ அம்சத்துக்கு மாறினாரோ அந்த மாதிரி நாமளும் என்ன பண்ணணும், நம்மளுடைய பழைய பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத அனர்த்தங்கள், இவர் கடவுளா அவர் கடவுளா, சில பேர் அடிச்சு அப்படியே என்னமோ இவங்க தான் நேர போய் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் நம்புறாங்க, சும்மா சாதாரண மனிதர்களா கடவுளா. அந்த மாதிரி இருக்கிற நிலைமையிலேருந்துலாம் நம்ம வெளியில வரணும். நம்ம எப்படி இருக்கக்கூடாது, நான் பிடிச்ச பிடிக்க 3 கால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எப்போ நம்ம சாஸ்திரங்களை படிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ சாஸ்திர உண்மைகளை ஏற்றுக்கிட்டு நாம் பகவானுக்கு பக்தி பண்ணணும் அப்படிங்கிறத நாம் உறுதியாக மாறணும். ஸோ இவங்கெல்லாம் அதனால தான் சாஸ்திரங்கள்லேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா பிரபுபா சொல்கிறார், எந்த காலத்துலேருந்தோ இந்த உருவவாதிகளுக்கும் அருவவாதிகளுக்கும் இடையில போட்டி இருக்கத்தான் செய்யுது. அருவவாதிகளால் பக்தர்களுடைய அந்த மதிப்பு அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறத சொல்கிறார். எந்த அருவவாதியும் உருவவாதியாக மாறலாம், ஆனால் பகவானுடைய உருவத்தை ஏற்றுக்கிட்டவங்க, பகவானுக்கு பக்தி பண்ணவங்க ஒரு காலத்துல என்ன பண்ண மாட்டாங்க, அருவவாதிகள்லாம் மாற மாட்டாங்க. இது நிதர்சனமான உண்மை. இப்ப நம்ம பார்த்தோம், சனகர் சனாதனர் அந்த மாதிரி இருந்தவங்க கூட பக்தர்களா மாறினாங்க. அதே மாதிரி சுகதேவ கோஸ்வாமியும் பக்தரா மாறினார். ஆனா எந்த பக்தரும் அருவவாதியா மாற மாட்டார். பகவானுடைய உருவத்தை ஏத்துக்காம அருவவாதியா அவர் மாற மாட்டார். அதை நம்ம சாஸ்திரங்கள்ல எங்கேயும் பார்த்துருக்கவும் முடியாது. நாமளே ஒண்ணுமே இல்லை, நம்ம பண்ற பக்திக்கே நமக்கு எப்படி இருக்கு, நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் விடுறதுக்கே நம்ம தயாராகிட்டோம், பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் நம்மளாலே மாற முடியுது. அப்படிங்கும்போது தூய பக்தர்களாக இருக்கிறவங்க ஏன் மாற மாட்டாங்க? 2 பேரும் ஆன்மீகிகள் தான், ஆனால் நிலை இருக்கு. ஒருத்தவங்க தாழ்ந்த நிலையில் இருக்காங்க, பகவத் பக்தர்கள் மிக உயர்ந்த நிலையில் பகவானுக்கு சேவை செய்கிறாங்க. ஓகே, அதுக்கு அடுத்ததுலேருந்து இது வரைக்கும் பாகவதம் எப்படி வியாசதேவர் அதை கம்பைல் பண்ணார், அதை எப்படி தன்னுடைய மகனான சுகதேவ கோஸ்வாமிக்கு அதை எப்படி கற்றுக் கொடுத்தார், சுகதேவ கோஸ்வாமி எப்படி அந்த பாகவதத்தை, அதாவது பகவானுடைய உருவ அம்சத்து மேலே ஆர்வம் இல்லாதவராக இருந்து பாகவதத்துடைய அந்த சாராம்சம் இந்த 3-4 ஸ்லோகங்களை சொன்னதுக்கப்புறம், அதை கேட்டதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார், அப்பா கிட்ட மீதி விஷயங்களெல்லாம் கற்றுக்கிறார். அப்படிலாம் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் நமக்கு எப்படி பரிஷித் மகாராஜர் கருவில் காப்பாற்றப்பட்டார், என்ன நடந்தது அப்படிங்கிறதுலாம் இதுக்கு அடுத்த செஷன்லேருந்து நமக்கு ஆரம்பமாக போகுது. நாம் இதை நாளைக்கு பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? இன்னைக்கு ரொம்ப குறைச்சலாக தான் படித்தோம், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருந்தது, அதனால கம்மியாக தான் படித்தோம் இன்னைக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. எனக்கு ஒரு கொஸ்டின் மாதாஜி. நீங்க அருமையா சான்ஸ்கிரிட் இதெல்லாம் அவ்வளவு அழகா படிச்சு எல்லாம் சொல்றீங்க இல்லைங்களா? பகவத்கீதை பாகவதம் நீங்க கிட்டத்தட்ட எத்தனை வாட்டி படிச்சிருப்பீங்க மாதாஜி? எத்தனை வாட்டி படிச்சிருப்பேன் நான் கணக்கெல்லாம் வச்சுக்கல. நான் நான் 2007 நான் இஸ்கானுக்கு வந்தேன். 2007 ஜூன் ஜூலைல நான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதாவது 16 நோன்ஸ் ஸ்டாண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 2008 பிப்ரவரியில் நான் ப்ரீச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துலேயே நான் பிரச்சாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னால் இதை பிரச்சாரம் பண்ணாமல் இருக்க முடியல. எனக்கு அவ்வளவு ஒரு ஒரு தாக்கம் ஏற்பட்டது. இவ்வளோ விஷயம் இருக்குது பகவத்கீதையில், நம்ம முட்டாள் மாதிரி வாழ்ந்துட்டு நமக்கு எல்லாம் தெரியும் நினச்சிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இதை ப்ரீச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு சான்ஸ்கிரிட்லாம் ஒன்றும் தெரியாது, நான் இன்றைக்கும் எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது. பட் கேட்கறது தான், பக்தர்கள்ட்டேருந்து கேட்டு 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 கேட்கும்போது ரொம்ப நான் நினைச்சேன் உங்களுக்கு சான்ஸ்கிரிட்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க. அதை பேஸ் சான்ஸ்கிரிட்ல எனக்கு எந்த லாங்குவேஜ், ஹிந்தி கூட எனக்கு தெரியாது, ஹிந்தி தெரியாது, சான்ஸ்கிரிட் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. என்னுடைய படிப்பெல்லாம் ரொம்ப எனக்கு அதாவது என்ன சொல்லுது, மெட்டீரியல் குவாலிஃபிகேஷன்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் +2 தான் படிச்சிருக்கேன்.
ஆனால் பிரபுபாத் புக்ஸ் படித்து நான் இங்கிலீஷ் பேசுகிறேன், இங்கிலீஷில் ப்ரீச்சிங் பண்ணுறேன். நேற்று கூட இங்கிலீஷில் ஒரு கிளாஸ் கொடுத்தேன். ஸோ பிரபுபாத் கிவ்ஸ் மீ எவ்ரி நாலேஜ். அவர் வந்து என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுக்குறார். நேற்று வந்து காலம்பரை கொடுத்த கிளாஸே அப்படியே நான் வந்து இங்கிலீஷில் எங்கள் பில்டிங்கில் எப்போவும் வீக்லி கிளாஸ் நான் தான் கொடுக்குறேன். அது இங்கிலீஷில் நான் வந்து பூரி ஜெகநாதர் யாத்ரா கிளாஸ் நான் வந்து இங்கிலீஷில் சொன்னேன். ஸோ என்ன தான் கிடைக்கல, எல்லாமே பகவான் வந்து எல்லா ஞானம் எல்லாத்தையும் பகவான் கொடுக்குறார். ஸோ எதையும் நம்ம தேடி போய் அடையணுங்கிறது கிடையாது. பட் என்கிட்ட இருந்த ஒரு குணம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, நான் சின்சியராக உட்காந்து கேட்டேன். நான் கேட்கும்போது எப்போவுமே நான் என்ன பண்ண மாட்டேன், வேற எதுவும்லாம் பண்ண மாட்டேன். நான் சின்சியராக உட்காந்து கேட்டேன். ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரியாது. நான் முதல்ல பப்ளிக்காக சாண்ட் பண்ண ஸ்லோகம் எது அப்படின்னாக்க, க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானிஹி நமே பக்த பிரணஷ்யதி. ஸோ அந்த ஸ்லோகம் தான் முதல்ல சண்டே கிளாஸில் எல்லாருக்கும் முன்னாடியும், ஏன்னா ஒரு ஸ்லோகம் படித்த உடனே கோவிலில் எல்லாரும் ஸ்லோகம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 3 தடவை யார் ஸ்பீக்கரோ அவங்க படிப்பாங்க. அதுக்கப்புறம் யார் சொல்லலாமோ அவங்க சொல்லலாம்னு சொல்லுவாங்க. மாதாஜி ஸ்டன் வரும்போது முதல்ல நான் சொன்ன ஸ்லோகம் இதுதான். ஸோ நான் ஸ்லோகம் சொல்கிறதுக்கெலாம் காரணம், இந்த மாதிரி இந்த புரிதல் வரத்துக்கு காரணம் யார் அப்படின்னா, என்னுடைய சிக்ஷா குருவான விஜய் வெங்கடேஷ் பிரபு அப்படின்னு ஒரு பிரம்மச்சாரி. அவர் தான் வந்து எனக்கு வந்து என்னை தட்டி கிட்டி சரி பண்ணி மண்டக்குள்ள எல்லாத்தையும் போட்டு என்னை சரி பண்ணவர் யார் அப்படின்னா அவர் தான். ஸோ ஹீ இஸ் மை சிக்ஷா குரு. என்னுடைய தம்பி எனக்கு இந்த கிருஷ்ண பக்தியை அறிமுகப்படுத்தி வச்சார். ஆனால் என்னுடைய சிக்ஷா குரு அப்படின்னு பார்த்தா இஸ் கிரேஸ் விஜய் வெங்கடேஷ் பிரபு தான். ஸோ அவர்கிட்ட நான் பண்ணாத ஆர்குமெண்ட் கிடையாது, அவர்கிட்ட நான் கேட்காத கேள்விகள் கிடையாது. எவ்வளோ கேட்டு அவர் பொறுமையாக எனக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கீர்த்தனம் பண்ணுறது எல்லாமே கற்றுக் கொடுத்தது என்ன, அவர் சொல்லுவார், அதை நான் அப்படியே கேட்டுப்பேன். அவர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாரு, அவர் எப்படி வந்து படிக்கிறாரு, அவர் எப்படி சொல்கிறார், ஈவன் அவர் அடுத்து என்ன சொல்லுவார்னு கூட என்னால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நான் வந்து அவர்கிட்ட ஒரு பணிவோடு இருந்து நான் கேட்டேன். அந்த ஒன்று நான் சொல்லுவேன், நான் கேட்டேன், அந்த மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன். அதனால எனக்கு அவர் வந்து ப்ரீச்சிங் பண்ணவும் அவர் தான் வந்து ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஓகே நீங்கள் பண்ணலாம் பண்ணுங்க. அப்போ நான் தீட்சை வாங்கலை, பண்ணலாம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ 6 மாதத்தில் கிட்டத்தட்ட நான் வந்து ப்ரீச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 18 வருஷமாக நான் வந்து பகவத்கீதையை மேக்ஸிமம் ஒரு 10-12 தடவையாவது நான் படிச்சிருப்பேன். ஏன்னா ப்ரீச்சிங்காகவே நாங்கள் வந்து திரும்ப 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 படிக்கிறோம், சொல்கிறோம். அப்படி பண்ணதுதான் மாதாஜி. கிரேட் மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. எல்லாம் பகவானுடைய கிருபை, அவருடைய கண்டிப்பா சொல்றீங்க செய்யறீங்க. நான்லாம் வந்து எனக்கு சான்ஸ்கிரிட் படிக்கணும், படிச்சாதான் அதெல்லாம் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு இது கேட்டேன். ஏன்னா இவ்வளவு அழகா நீங்க சொல்றீங்க. நீங்க வேற எங்க கும்பகோணம் இஸ்கானே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப அதிசயமான இஸ்கான். ஸ்கூலுக்கே போனது கிடையாது, ஸ்கூலுக்கு போகாதவங்க எல்லாம் ப்ரீச்சிங் பண்றாங்க. ஸோ பகவான் வந்து எப்பவுமே என்ன சொல்லல, நீ பெரிய ஸ்காலரா இருக்கணும்லாம் சொல்லவே இல்லையே. கேட்கணும், எந்த அளவுக்கு பிரபுபாத் பர்போட்ல சொல்றாரோ கேட்கணும் கேட்கணும் கேட்கணும்னு சொல்றாரோ, அந்த மாதிரி யார் சின்சியரா கேட்குறாங்களோ அவங்க கண்டிப்பா அதை வெளியில சொல்லுவாங்க. கேட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சொல்லணும்னு தோணும். சின்சியரா கேட்டோம் அப்படின்னா உடனே நமக்கு அதை திருப்பி சொல்லணும்னு தோணும். நம்ம கவனம் குறைவா கேட்கறதுனால தான் நமக்கு என்ன ஆகுறது இல்லை, மனசுல பதியறது இல்லை, ஞாபகம் இருக்கிறது இல்லை. கரெக்டா கேளுங்க, நல்லா சின்சியரா கேளுங்க, எந்த ஒரு வார்த்தையும் விடாம கேளுங்க, கண்டிப்பா நம்ம அதை ரிப்பீட் பண்ணுவோம். அந்த இது வந்து பகவான் கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு, எனக்கு உனக்கெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நானாவது +2 படிச்சிருக்கேன். ஆனால் நிறைய மாதாஜிஸ் எங்கள் கும்பகோணத்தில் வந்து படிப்பறிவே கிடையாது, ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது. அவங்களாம் சூப்பராக ப்ரீச்சிங் பண்ணுறாங்க, ஒரு ஊருக்கும் போய் ப்ரீச்சிங் பண்ணுறாங்க. ஸோ அதனால படிப்புக்கும் பக்திக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸ்காலராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாம் என்ன பண்ணணும், சின்சியராக ப்ரே பண்ணிக்கணும். அது ஒன்று முக்கியம். நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம உபயோகமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது பகவானுடைய சேவைக்காக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கும்போது, நான் ஒன்றும் பெரிய ப்ரீச்சர்லாம் கிடையாது, இருந்தாலும் நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம வந்து பகவானுடைய சேவையாக செய்கிறோம், அவ்வளோதான். உங்களையே நீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நாங்கெல்லாம் ஜீரோ மைனஸ். எல்லாம் கிடையாது. மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் மாயாப்பூர் வந்திருந்தேன் மாதாஜி. அப்ப ஜெகநாதர் கோவில்ல வந்து நீங்க பீச் பண்ணும்போது நான் கேட்டேன் மாதாஜி. அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நல்லா பேசுனீங்க ஜெகநாதர் மாதாஜி. கோவில நான் ஒன்றும் ப்ரீச்சிங் பண்ணலையே, நான் எப்பவுமே பண்ணதில்லையே. எப்போ பண்ணேனா? வேற யாராவது இல்ல, சொல்லி கேட்டிருப்பீங்க. மாயாப்பூர் நாங்க வந்திருக்கும் போது நீங்க போன வருஷம் தான் உங்க மாதாஜிக்கு மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க. அங்க வந்திருந்தோம் மாதாஜி, நாங்க ஓகே. தமிழ் கீதால வந்திருந்தோம் நாங்க.
இல்ல மத்த தமிழ் கீதாக்கு நான் கிளாஸ் கொடுத்ததே கிடையாது. நீங்க வேற இல்ல யாரையாவது மாதாஜி. பார்த்திருப்பீங்க. அப்படிங்களா? நான் ஏன் யாருக்கும் கிளாஸ் மாதாஜி? கொடுத்தது கிடையாது. நான் வந்து ஒரு தடவை மதுரையிலேருந்து ஒரு குரூப் வந்தாங்க. அவங்களுக்கும் நான் வந்து 2 இடத்துல நான் கிளாஸ் கொடுத்தேன். எங்க அப்படின்னா நரசிங்கப்பள்ளியில ஒரு இடம், அதுக்கப்புறம் சுவானந்த சுகத்த குஞ்சா அப்படின்னு ஒரு இடம். அந்த 2 இடத்துல தான் நான் வந்து தமிழ்ல கிளாஸ் கொடுத்தேன். ஓ, ராஜாப்பூர்ல எல்லாம் நான் கிளாஸ் கொடுத்ததே இல்லை மாதாஜி. ஓ, அங்க ஜெகநாதர் கோவில்ல ஆ, நீங்க மதுரையில இருந்து நாங்க வந்திருந்தோம். நீங்க அப்ப வந்திருந்தீங்களா? நாங்க அங்க வந்திருந்தோம். ஓகே. அங்க ஜெகநாதர் கோவில்னா நீங்க எங்க சொல்றீங்க? அந்த சின்ன ஜெகநாதர் அந்த ராஜாப்பூர்ல சொல்றீங்களா இல்லைன்னா இங்க சொல்றீங்களா? எங்க சொல்றீங்க நீங்க? சின்ன ஜெகநாதர் தான் மாதாஜி. மாயாப்பூர்ல எஸ் நாங்க எஸ் அங்க நான் கிளாஸ் கொடுத்தேன் மாதாஜி. அங்க கொடுத்தேன். ஆனா அதான் சொன்னாங்க, ராஜாப்பூர் கும்பகோணம்னு சொன்னாங்களா. நாங்க அங்க ரொம்ப நேரம் அங்க இருந்து அதுக்கப்புறம் தான் நாங்க ஓகே ஓகே. போனோம். ஸோ எஸ் அந்த இடத்துல நான் கிளாஸ் கொடுத்தேன். பட் ராஜாப்பூர்ல நான் கிளாஸ் கொடுத்தது இல்ல. நீங்க இல்ல ராஜாப்பூர் அங்க இல்ல சொல்றீங்கன்னு நினைச்சேன். மாதாஜி. ஓகே இல்ல இல்ல ஆ. ம்ஹும். சரி மாதாஜி. ஓகே. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. கொஞ்ச நேரத்துல என்ன இது நாம வேற யாரையோ சொல்றோம்னு குழம்பிட்டேன். இல்ல நான் மாதாஜி ராஜாப்பூர் ஜெகநாதன் நினைச்சிட்டேன். ஓ, அங்க இல்ல மாதாஜி மாதாஜி. கும்பகோணத்துல இஸ்கான் எந்த இடத்துல மாதாஜி இருக்கு? கும்பகோணத்துல வந்து சௌராஷ்டிரா பெரிய தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கு. சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் இருக்கிற தெரு. அந்த தெருவுக்குள்ள கொஞ்சம் தூரம் உள்ள போகணும். உள்ள போனீங்கன்னா ஒரு லோட்டஸ் போட்டு ஒரு பில்டிங் இருக்கும். அது மாடியில தான் இஸ்கான் இருக்கு. கோவில் வந்து தஞ்சாவூர் மெயின் ரோட்ல ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று வரும். திருவழஞ்சொலி அதாவது தாண்டி ஒரு பெட்ரோல் பங்க் வரும். பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல கோவில் கட்டுமான திருப்பணி கட்ட முடிவடைகிற நிலையில இருக்கு. ஆனா இப்பவும் வந்து சென்டர் வந்து சௌராஷ்டிரா பெரிய தெருல தான் இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? சரி. நீங்க எங்க இருக்கீங்க? யார் கேக்குறீங்க? நான் அங்க கும்பகோணத்துல வளர்ந்தேன். இருந்தாலும் அப்பப்ப அங்க கும்பகோணம் போவேன். சௌராஷ்டிரத்துல இருந்து ஜெகநாத பிள்ளையார் கோயில் தாண்டி வருமே அந்த இடமா பேர் ஆமாமா இந்த மார்னிங் ஸ்டார் பிரம்மா கோயில் தெருக்கு பிரம்மா கோயில் தெரு பிரம்மன் கோயில் தெருவுக்கு முன்னாடி தெரு. முன்னாடி தெரு எய்தாப்ல அங்கதான் இருக்குதா? சரி சரி. இந்த பக்கம் பண்ண அக்கறைக்கு போற ரோடு வரும். இந்த பக்கம் மாமாங்குளத்துக்கு போற ரோடு வரும். பிரம்மன் கோயில் தெருவுக்கு முன்னாடி தெரு. முன்னாடி தெரு. சரி சரி சரி. அங்க போனா அந்த கிளாஸ் அங்கேயும் போய்க்கலாம். அங்க தங்கி இருக்கிற நேரம் அங்க போகலாம் அப்படின்றதுக்காக தான். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அதனால யாரும் வந்து ப்ரீச்சிங் பண்றதுக்கெல்லாம் தயங்காதீங்க. நமக்கு தெரியாது அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. என்ன தெரியுமோ அதை நம்ம சொல்ல போறோம், அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க. அதை சொல்லி தர தெரியாதா? ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்க கண்டிப்பா நம்மளால வந்து எல்லாருமே வந்து பிரச்சாரம் பண்ண முடியும். தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஆல். உங்க எல்லாருடைய அன்புக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா.